கனவோடு இருந்தேன். அந்த கனவுகள நிறைவேத்தி, இன்னைக்கு புரட்சி படங்களா குடுக்குற இயக்குனர்கள்லாம் வந்து, அவங்க மத்தியில நாமளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சமகாலத்தில நாமளும் நடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் ஜேபிபி ட்ரெய்லர் அப்போ சொன்னேன் நானு. இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்? அதே தான். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து, அதுக்கப்புறம் படம் பாருங்க. ஏன்னா புதுசு. நம்ம வந்து சும்மா ஜாலியா காமெடி எல்லாரையும் கலாய்ச்சின்னு அப்படி போயிடுவேன். சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, தயாரிப்பாளரும், டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்ன நடிக்க வச்சு, இன்னைக்கு எங்க வெளியில யார் பார்த்தாலும் ஜே பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோட என்னை வந்து பார்க்க வராங்க. ஆச்சரியமா இருக்குது. சின்ன பசங்க முதற்கொண்டு. எனக்கு ஒரு பெரிய அடையாளமா அந்த இது இருந்தது. எப்படி ஜே பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனோ, கொஞ்சம் பக்கத்து வீடு பாட்டில் விடாத வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு எங்க கூட்டின்னு வந்து சென்டரில் விட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம், அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை. குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது. அது வந்து ஒரு குடியினால் ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம்.